காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தவாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எத்தனை தோஷங்கள் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தியாக வேண்டும், சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். தற்போது இன்னைக்கு பார்க்க போகிறது வார பலன்கள். அதாவது புரட்டாசி 27 முதல் ஐப்பசி 2 வரை, புரட்டாசி 27 முதல் ஐப்பசி 2 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 13/10/2025 முதல் 13/10/2025 முதல் 19/10/2025 வரை, 19/10/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் மகம் நட்சத்திரம், அதாவது இந்த சற்று வித்தியாசமாக ஒவ்வொரு நாளும் என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்றத முதல்ல விளக்கம் சொல்கிறேன். 13ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதி 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஆரம்பிக்குது. இதில் 13ஆம் தேதி மகம் நட்சத்திரம், அப்புறம் 14ஆம் தேதி பூர நட்சத்திரம், அப்புறம் 15ஆம் தேதி உத்திர நட்சத்திரம், 16ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரம், 17ஆம் தேதி சித்திரை, 18ஆம் தேதி சுவாதி, 19ஆம் தேதி விசாகம். ஆக மகத்தில் ஆரம்பித்து விசாகத்து வரைக்கும் இந்த வார பலன்கள் முடியுது. விசாகத்தோட இந்த வாரத்தில் முடியும். விசாகம் குருவோட நட்சத்திரத்தில் பிரமாதமாக மகம் நட்சத்திரம் ஜகத்தை ஆளும் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தின் தொடக்க நாள், வார பலனின் தொடக்க நாள். முடிவு, இந்த வாரத்தின் முடிவு பலன்களை பெறக்கூடிய ஒரு அருமையான நாள் விசாக நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம். ஆக இந்த வாரம் என்பது சிறப்பாக அமைந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்குமே சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆக பொதுவாக இந்த வாரத்தில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துன்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக அமையப் போகிறது. அதில் மாற்றமே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு முதல்ல பயிற்சி ஆகிட்டார். எப்போ ஆகிட்டார் பார்த்தீங்கன்னா 8/10 பயிற்சி ஆகிட்டார். ஆக 13/10 இந்த வார பலன் தொடங்குது. 8/10 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு உச்சமாகி வந்துட்டார். இது ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் தரக்கூடிய, சில நல்ல பணம் செல்வம் பதவி இதை தரக்கூடிய ஒரு சிறந்த யோகமான கிரகம், சுப கிரகம், சுபத்துவம், பல சுப மங்கள யோகங்களை தரக்கூடிய, செல்வங்களை தரக்கூடிய குரு பகவானுடைய யோகம். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளிலிருந்து தற்போது இந்த கிரக மாற்றத்தினால் என்னென்ன யோகங்கள் ஏற்படுகின்றது, என்னென்ன மாறுதல், என்னென்ன யோகங்கள், என்னென்ன மாறுதல்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், என்னென்ன பாதிப்புலேருந்து நமக்கு விடுதலை ஆகி வரப்போகிறோம், என்னென்ன பிரச்சனைகளிலிருந்து அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத தெளிவான முறையில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்ததாக இந்த குலதெய்வ வழிபாடு, எல்லாரும் அவரவர் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக வழிபட வேண்டும். ஏன்னா என்னதான் நாங்கள் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொள்ள வேண்டும். அதில் உங்களுக்கு குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதில் உங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு நல்ல எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படும். சரிங்களா? அதே நேரத்தில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா ராசிக்குமே இந்த வார பலன்கள் புரட்டாசி 27 முதல் ஐப்பசி 2 வரை எல்லாவித யோகங்களும் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் பெறக்கூடிய சிறந்த யோகங்களை பார்க்க போகிறோம். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது நல்ல ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க, ஒரு முன்பதிவு பண்ணிக்கிங்க.
சரிங்களா? ஆக இப்போ எல்லா ராசிக்குமே மாத பலன்கள் நம்ம பார்ப்போம். வார பலன்கள் புரட்டாசி, அதாவது பார்த்தீங்க வார பலன்கள் தனுசு ராசினர்களே உங்களுக்கான வார பலன்கள் புரட்டாசி 27 முதல் ஐப்பசி 2 வரை. ஆக ஆங்கில தேதி, இதற்குரிய ஆங்கில தேதி 13/10/2025 முதல் 19/10/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள் தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம். ஆக தனுசு ராசி நேயர்களே நல்ல கவனிங்க. இந்த 13ஆம் தேதி, இந்த வாரம் தொடங்குகின்ற முதல் நாள் 13ஆம் தேதி 13/10/2025 அன்று மகம் நட்சத்திரம். இந்த மகம் நட்சத்திரம் தனுசு ராசி எங்கே இருக்குது அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்குது. ஆக மகம் நட்சத்திரம் ஜெகத்தை ஆளும் என்பது பாக்கியஸ்தானத்தில் மகம் நட்சத்திரம் இந்த வார பலனாக தொடங்குவதால், ஆக இந்த உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட வியாபாரம், வருமானம், முன்னேற்றம், உயர்ந்த பதவி நிச்சயமாக ஏற்படும். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தனம், வருமானம், முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம். அடுத்து 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரம் என்பது 6/11க்குரியவர் 10ஆம் இடத்துல இடம் மாற்றம், சிலருக்கு இடம் மாற்றம், உத்தியோக மாற்றத்தை கொடுக்கும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பெண்களை உத்தியோகத்தில் வச்சுருந்தா கொஞ்சம் கவனமாக, அவங்க ஏதாவது ஒரு உங்களுக்கு எதிர்ப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ஆக பணியாற்றக்கூடிய பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கு. சரிங்களா? அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக 15ஆம் தேதி உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு புதிய தொழில், புதிய பதவி, புதிய அரசாங்க பதவி பெறக்கூடிய ஒரு நல்ல காலத்தை உறுதியாக ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அடுத்து 16ஆம் தேதி என்பது ஹஸ்த நட்சத்திரம். தனுசுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார். அதற்குரிய சந்திரனாகப்பட்டவன் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை. ஆக 10ஆம் இடத்துக்கு லாபாதிபதி 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துக்குரிய சந்திரனாகப்பட்டவன் தனுசுக்கு 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய எதிர்பாராத வருமானத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் உயர்வை ஏற்படுத்தும். பதவியில் உயர்வை ஏற்படுத்தும். பதவி மாற்றம், உத்தியோக மாற்றம் உறுதியாக ஏற்படும். நல்ல முன்னேற்றமான காலத்தை உறுதியாக கொடுக்கும். அடுத்து 17ஆம் தேதி, இந்த 17ஆம் தேதி சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது தனுசுக்கு 5/12க்குரியவன். மிகப்பெரிய செல்வ யோகத்தை கொடுக்கும். ஒரு பூர்வீக சொத்து, பழைய வீடு, பழைய சொத்து ஏதாவது விற்கலாம், பழைய இடம் இருந்தால் விற்கலாம். விற்று மிகப்பெரிய செல்வத்தை ஏற்படுத்தும். வருமானத்தை கொடுக்கும். பார்க்க பழைய சொத்தாக இருக்கும். நல்ல விலைக்கு போகும். நல்ல விலைக்கு போய் நல்லா விற்கலாம். நல்ல விலை போயிடும். வருமானம் நிறைய கிடைக்கும். சரி, அடுத்ததாக 18ஆம் தேதி சுவாதி நட்சத்திரம். சுவாதி உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு. சுவாதி ராகு நட்சத்திரம். லாபங்களை முயற்சிகள் மூலம், பயணங்கள் மூலம் லாபத்தை பெறலாம். நண்பர்களால் நல்ல யோகத்தை பெறலாம். நண்பர்களால் லாபத்தை பெறலாம், யோகத்தை பெறலாம். அடுத்து விசாக நட்சத்திரம் 19ஆம் தேதி, இந்த வாரத்தினுடைய கடைசி நாள் 19 விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். அதாவது குரு தனுசு ராசிக்கு அதிபதியும், தனுசு 4ஆம் இடத்து மீன ராசிக்கு அதிபதியும். அந்த விசாக நட்சத்திரம் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இருக்குது. இந்த விசாக நட்சத்திரம் அப்போ பூமிகளாலும், வாகனத்தாலும், சொத்துக்களாலும், பயணத்தாலும், வியாபாரத்தாலும் வருமானம், லாபங்களை பெறக்கூடியது. நல்ல பதவியை பெறக்கூடியது. உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடியது. நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய விசாக நட்சத்திரம் லாபஸ்தானத்துடைய நட்சத்திரம், குருவோடைய நட்சத்திரம். குரு உச்சமாக இருக்கார், அதை கவனிக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த வாரம் சிறப்பாக அமைந்திருக்கிறது. நல்ல யோகங்களை பெறுவீர்கள், அதில் மாற்றம் இல்லை தனுசு ராசினர்களே. சரிங்களா? ஆக இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் வைக்கிற நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.